இந்த 2024 அந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்தது தொடங்கியே பார்த்தோம்னா, பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு ஒரு 10 ஆண்டுகள் கழித்து போனாங்க. தன்னுடைய பதவி எது ராஜினாமா செய்கிறாரா? அல்லது ஓய்வு பெறுவார் அந்த மாதிரியான பல்வேறு கேள்விகள் எழுந்த சூழல்ல, ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் அவர்கள் வந்து 75 வயதாயின்னா ஓய்வு எடுங்கன்ற மாரியான ஒரு கருத்த தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள தான் சொல்றாங்கன்ற மாரியான பல்வேறு கருத்துக்கள் வந்து எழும்பிக்கிட்டு இருக்கு. ஏன்னா, அண்மையில தான் பிரதமர் அவர்களுக்கு வந்து பிறந்த நாள் வர இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவங்களுடைய அந்த கருத்த நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? ஆக்சுவலா பிரதமர் மோடியை மட்டும் நோக்கி சொல்வதாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. அதைத்தான் சொல்கிறார். ஆனாலும் மோடிஜி வந்து அத்வானிய சொன்னாரே, "யோவ் வயசான காலத்துல ஏன்யா போட்டு உயிர வாங்கிட்டு இருக்கிறீங்க? ரிசைன் பண்ணிட்டு போங்கய்யா" அப்படின்ட்டு சொல்லாம சொன்னார்ல. எந்த அளவுக்குலாம் மோடியும், அமித்ஷா அவர்களும் வந்து அத்வானிஜிய வந்து பின்னாடி உட்காருன்னு சொன்னாங்கல்ல. அந்த காட்சிலாம் நமக்கு மறந்துட்டோமா? இல்லல்ல. அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி இந்த மாரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சீனியர். அசோக் சிங்கால் இவங்கெல்லாம் சீனியர்கள். அந்த பிஜேபிய கட்டமைச்சதுல வந்து மிகப்பெரிய பங்கு 90ஸ்ல 80ஸ்ல 80 90கள வந்து இவங்க தான் ஹீரோ. அவங்களையே போயா 75 இயர்ஸ் ஓல்ட் ஆயிட்டு 75 வருஷம் ஆச்சு. ஆர்எஸ்எஸ் உடைய சட்ட புத்தகத்துல அப்படிதான் இருக்கு. எழுத்துப்பூர்வமா இல்லாட்டா கூட வாய்மொழி உத்தரவு அதுதான் அப்படின்னு மோடிஜி சொன்னார்ல. அத ஞாபகம் காட்டுறாரு யாரு? மோகன் பாகவத். மோடிஜியுடைய பிறந்தநாள் 17 செப்டம்பர் 1950ல பிறந்தாரு. வரக்கூடிய 17ஆம் தேதி செப்டம்பர் மாசத்தோட 2025ல 75 வயசு கம்ப்ளீட் ஆகுது. இப்ப மோடி வந்து வெளியே போகணும். ஆனா மோடிஜி என்ன சொல்றாரு? முதல்ல நீ வெளியே போப்பாங்கிறாரு. யார? மோகன் பகவத்த. ஏன்? மோகன் பகவத் 1950 தான். அவரு வந்து மோடியை விட 6 நாள் முன்னாடி பிறந்தவர். அது 11 செப்டம்பர் 1950. அப்ப மோடிஜிக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் உடைய பதவியை நீ காலி பண்ணிட்டு போன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்படி ஏட்டிக்கு பூட்டியாக பேசக்கூடிய விஷயம் பார்க்கிறோம். இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் சதிகள் இருக்கிறது. இல்ல இதுல வந்து கார்ப்பரேட்னா எந்த முழுக்க மாரி? ஆக்சுவலா மோடிஜியுடைய அந்த 11 ஆண்டு கால அந்த எரால நம்ம சொல்றோம்ல அதானி, நீரவ் மோடி, லலித் மோடி இவங்கெல்லாம் யாரு? எல்லாம் குஜராத்தில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள். அவர்கள் எல்லாம் கை தூக்கி விட்டாங்க. அனில் அம்பானி வரைக்கும் கை தூக்கி விட்டாரு யாரு? மோடி. அவர் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்தவர். குஜராத்தியுடைய அந்த பிசினஸ் ஹப் இருக்கு பாருங்க. அவங்க உலகம் பூரா நெட்வொர்க்கை வந்து ஏற்படுத்தினார். இவர் மோடி பிரதமரான பிறகு எங்கெங்கெல்லாம் போனாரோ பெரிய பெரிய பல்லாயிரக்கணக்கான கோடி பிசினஸ் டீலிங் எல்லாம் யாரு கையில கொடுத்தாருன்னா, அதானி மாதிரி, அம்பானி மாதிரி குஜராத்தினுடைய அந்த இதுக்குதான் கார்பரேட் முதலீடுக்கு தான் கொடுத்தார். அதன் மூலமாக சர்வதேச அளவுல 150க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இன்னைக்கு குஜராத்தி பிசினஸ் ஹப் வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு காலத்துல சென்ட் ஜோனஸ்பர்க் சவுத் ஆப்பிரிக்காவை தாண்டி குஜராத்திகள் எங்க இருந்தாங்க? எங்கேயுமே இல்ல. பிசினஸ் ஸ்ட்ராங் ஹோல்ட்ல யுஎஸ் யூகே கூட போயிருந்தாங்க. எப்படி வேலைக்காக போயிருப்பாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. இந்த 11 ஆண்டு காலத்துடைய மோடியுடைய பிரதமரான பிறகு எந்த நாட்டுல பாத்தீங்கன்னா குஜராத்திகள் தான். பிசினஸ் உடைய டிரான்சாக்சனா இருக்கும். மார்வாடியில மிஞ்சிட்டாங்க. ஒரு காலத்துல மார்வாடி, சிந்தி, குஜராத்தின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து மார்வாடிகளையும் சிந்திகளையும் எல்லாம் பிசினஸ்ல டேக் ஓவர் பண்ணி போனான்னா மோடியுடைய அந்த வல்லமை. நான் குஜராத்தி, நான் குஜராத்திங்கிறத ப்ரௌடா பண்றேன்னு சொல்லி அந்த குஜராத் மக்களை கை தூக்கி விட்டாரு. இப்போ அந்த பிரதமர் பதவியில இருந்து மோடி இல்லாம வேற ஒரு ஆளை கொண்டு வச்சா, அது பாஜகவுக்கு வேற தலைவரை கொண்டு வச்சா என்ன ஆகும்? பிரச்சனை ஆகும். ஜே.பி. நட்டாவாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், ஏற்கனவே இருந்தார ராஜ்நாத் சிங்கா இருக்கட்டும், மோடி, அமித்ஷா கட்டுப்பட்டவர்களா இருந்தாங்க. இப்ப ஜே.பி. நட்டா எல்லாம் போன பிறகு பிஜேபியே மோடி, அமித்ஷா தானே இருக்கிறது. எனவேதான் இதை தூரநோக்கு பார்வையோட சிந்தித்து பிரதமர் பதவியில் ஒரு ஒரு குஜராத்தி இல்லாத வேற யாரா இருந்தாங்கன்னா என்ன ஆகுறது? இப்போ அவங்க யாரு ப்ரமோட் பண்றாங்க? நம்ம தேவேந்திர பட்னாவிஸ் இருக்காரு இல்லையா? ஆ. மகாராஷ்டிராவுடைய சீஃப் மினிஸ்டர். அவரை தான் வந்து மோகன் பாகவத் வந்து ப்ரமோட் பண்றாரு. ஆனா மோடிக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து பிஜேபி உடைய தலைவராக வந்து யார வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி தேவேந்திர பட்னாவிஸ வந்து வைங்கங்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து. மோடி, அமித்ஷா தரப்புல இருந்து யார சொல்றாங்க தெரியுமா? ஒரிசால இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான், மத்திய கல்வி அமைச்சர். அவர தலைவரா வைங்கன்னு இவங்க சொல்றாங்க. இவங்கள சொன்னா இவங்களும் சொல்றாங்க. இந்த 2 பேருமே வேண்டாம்.
அப்படின்னு முடிவு எடுத்தாலும் திரும்ப இன்னொரு ஆள சொல்றாங்க. ஜார்க்கண்ட்ல இருந்து ஒரு ஆள சொன்னா, இவரு என்ன செய்றாரு? உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஒரு ஆள சொல்றாரு. இப்படி ஏட்டிக்கு போட்டியாக செய்திருக்காங்க. எந்த அடிப்படையில நீங்க தர்மேந்திர பிரதான வந்து நீங்க பாஜகவுடைய தலைவராக்கணும்னு சொல்றீங்கன்னு ஆர்எஸ்எஸ் கேட்கும்போது, மோடி, அமித்ஷா சொல்றாங்க, அவர் ஒரிசால நவீன் பட்நாயக், பிஜு பட்நாயக்குடைய இதுல வந்த அந்த அந்த அரசாட்சி முறையவே, அந்த அரசாங்கத்தை, அந்த கட்சிய பலகீனப்படுத்துறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தவர் தர்மேந்திர பிரதானே. அதான் நம்ம கல்வி அமைச்சர குடுத்துருக்குறோம். அவரு ஆர்எஸ்எஸ்காரர் தான். அப்படிங்கிற மாரி சொல்லி ஏதோ குழம்பு குட்டைய குழப்பி விட்டு இருக்கிறார்கள். யாரு வந்தாலும் வராவிட்டாலும், மோடிக்கு வந்து அமித்ஷா மாதிரி ஒரு நம்பிக்கையானவர் இருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து வயசு இப்ப 60 ஆகுது. இன்னும் 15 வயசு என்ன செய்யலாம்? இருக்குது. 1964ல பிறந்தாரு. 61 வயசாச்சு. ஓகே. இன்னும் ஒரு 14 வருஷம் வந்து அவரு கட்சியிலயும், ஆட்சியிலும் இருக்கலாம் என்பதால, அவர் மகாராஷ்டிரால வந்து பிறந்திருந்தாலும், யாரு நம்ம அமித்ஷா, மோடி வந்து அவரு குஜராத்தியா தான் பார்க்கிறார். ஏன்னா குஜராத்ல தான் வளர்ப்பு, வார்ப்பு எல்லாம் குஜராத்ல தானே அவருக்கு. அந்த அடிப்படையில அமித்ஷாவ மூவ் பண்ணா தான் சரியா இருக்கும்னு சொல்லி, பிரதமர் நான் இல்லாட்டாலும் பரவாயில்லையா, அமித்ஷா இருக்க வேண்டும் அப்படிங்கிற துணியில இருக்காரு. காரணம் இந்த குஜராத்தியுடைய பிசினஸ் ஹப், குஜராத்தியுடைய கார்ப்பரேட் உடைய மேட்ரு. பச்சையா சொல்லப்போனா அதானி கம்பெனியுடைய ஓனர் யார் என்று கேட்டார்ல, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லி சட்டசபையிலேயே தெளிவா இத சொன்னார். அதானி கம்பெனிக்கு, அதானி என்டர்பிரைசஸா இருக்கட்டும், அதானி கார்ப்பரேஷனா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அதானி போர்ட்ஸ், அதானி வந்து ஃபிளைட் ஏர்போர்ட்லாம் பண்ணியிருக்காருல்ல, எல்லாருக்கும் ஆமா. வந்து ஓனர் யாருன்னா அதானி கிடையாது. பிரதமர் மோடி தான் என்று பட்டவர்த்தமா சொன்னாரு. அதை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் மோடிஜிக்கு இருக்கிறது. அப்படியானால் தான் இருக்க முடியாது என்று சூழல் இருக்குமேயானால், அமித்ஷாவ தான் கொண்டு வரணுங்கிற முயற்சி பண்றாங்க. இதுல வேற ஏற்கனவே அமித்ஷா சொல்லிவிட்டார். 2023ல இந்த பிரச்சனை வந்துச்சு. 2 வருஷத்துல நீங்க வந்து விலக வேண்டி இருக்குமே. 2024 பொதுத் தேர்தல்ல எப்படி மோடிய கண்டெஸ்ட் பண்ண வைப்பீங்க? நிதின் கட்கரிய கொண்டு வாங்கன்னு ஆர்எஸ்எஸ் சொன்னாங்க. அப்போ அமித்ஷா சொன்ன பதில் என்ன தெரியுமா? அமித்ஷா பதில் ம். சொல்றாரு. யாருக்கு? மோகன் பகவத்துக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு. என்ன சொன்னாரு? அதெல்லாம் இல்ல. 2029லயும் மோடி தான் வந்து பிரதமர் வேட்பாளர். இப்படி சொன்னாங்க. சொல்ல வச்சாரு மோடிஜி. அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவும் கும்மிடிப்புடி சண்டை வந்து மூடிவிட்டது. ஒரு காலத்துல வந்து ஆர்எஸ்எஸ் சொல்லைத்தான் பாஜக கேட்டுக்கொண்டிருந்தது. இன்றைக்கு மோடி, அமித்ஷா கையில் பாஜக சிக்கிய பிறகு, பிஜேபி சிக்கிய பிறகு, நீ என்னடா ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு விழா நடத்தி உனக்கு தண்ணிய ஊத்தி ஞான ஸ்நானம் பண்ணி தொளிச்சு விட்டுருவோங்கிற முடிவுல இருக்காரா என்னமோ இல்ல தெரியவில்லை. அப்படி விட்டு குடுப்பாங்களா என்ன? அது எப்படி விட்டுக் கொடுக்க முடியும்? சூத்திரவா தள்ளி நில்லுங்கன்றுவாங்க. புரியுதா? மோடி வந்து பிராமின் கிடையாது. இதெல்லாம் உள்குத்து இருக்கிறது. என்ன என்ன இவ்வளவு ஓவரா போறீங்க என்ன? அப்படின்னுவாங்க. நாங்க போட்ட கோட்ல ரோடு போட்டு 4 கார் நாங்க வாங்கியிருக்கோம். அந்த கார்ல நீ பவனி படுற மாதிரி தான் உன்னுடைய வேலை. நீ ஆர்எஸ்எஸ்ஸே கட்டுப்படுத்திக்குவாங்கிற அளவுக்கு அது போய்விடும். அதனால தான் வந்து கொஞ்சம் மோடி அடக்கி வாசித்துக் கொண்டு அமித்ஷா இல்ல இப்ப வச்சு பேச பேச வைத்துக் கொண்டிருக்காங்க. இப்ப இதுல வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டம் தான் என்ன? இப்ப வந்து நீங்க சொல்றீங்க, தேவேந்திர பட்னாவிஸ வந்து பாஜக தலைவரா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. இத தாண்டி வேற எதுவும் திட்டம் இருக்கா? இல்ல ஆர்எஸ்எஸ் குடுத்த எந்த திட்டத்தையும் வந்து பாஜக தற்போது வந்து நடைமுறைப்படுத்தாம இருக்காங்களா? இதுல ஆர்எஸ்எஸ் பொறுத்தவரையில 2024ல இவங்க சொல்ல கேட்டிருந்தான். மோடி, அமித்ஷாலாம் ஆர்எஸ்எஸ் சொல்லை கேட்டிருந்தால், ஆர்எஸ்எஸ் உடைய தொண்டர்கள் நாடு ஃபுல்லா இறங்கி வேலை செஞ்சிருந்தா, அவங்க சொன்ன மாதிரி 400 பார் வந்திருக்கும். 400க்கு மேற்பட்ட இடத்துல வந்திருப்பாங்க. எப்படி? இவிஎம் மிஷின் அடிச்சு மாத்துறது தானே. எல்லாரும் என்ன ஆமாமா. பாஜகவுக்கு ஓட்டு போட்டா வர்றாங்க. அது பக்கா திருட்டு என்று தெரிகிறது. இதை வெளியே சொல்ல முடியவில்லை. வெளியே சொல்றவங்கள வந்து வழக்கு பாயும். எங்க ப்ரூஃப் இருக்கான்னு கேட்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் என்ன செய்யல, அது வைக்க மாட்டாங்க. வடக்க ஃபுல்லா நம்ம நேரடியா பார்க்கிறோமங்க. இத பெரிய சயின்டிபிக் எவிடன்ஸா பண்ண போறோம். ரோட்ல 5 மணிக்கு வந்து பூத்த வந்து குளோஸ் பண்றாங்க. எலக்ஷன் முடிந்த பிறகு. அந்த இப்ப இவிஎம் மிஷினோட அங்க உள்ள தேர்தல் அதிகாரிகள் எங்க இருந்தாங்க? லாட்ஜ்ல இருந்தாங்களா இல்லையா? இப்ப என்ன பாதுகாப்பு? ரோட்ல கிடந்துச்சுங்க இவிஎம் மிஷினு. மக்கள் வந்து வாக்கு செலுத்திய இவிஎம் மிஷின் உத்தரப்பிரதேச ரோட்ல கிடந்துச்சா இல்லையா? எவ்வளவு வீடியோக்கள் பார்த்தோம். அப்ப இந்த நிலையில இவங்க செஞ்சிருந்தா வந்திருப்பாங்க. காரணம் அவங்க இவரை பொறுத்தவரையில, ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரை இந்துத்துவ அஜெண்டா தான். அதாவது முழுக்க முழுக்க இந்துத்துவ அஜெண்டா என்னமோ அதான் செயல்படுத்தணும். ஆனா மோடிய பொறுத்தவரைக்கும் மோடி கரிஷ்மா என்று மாற்றி விட்டார்.
நான் தான்டா வந்து பாஜக, நான் தான் ஆர்எஸ்எஸ், நான் தான் இந்துத்துவா. ராமர் கோயில நான் தான் என்ன செய்வேன், பிரதிஷ்டை பண்ணுவேன். நீ வந்து என்ன சூத்திரவான்னா நீ அப்பன்னு சொல்லிக்கோ. நான் போய் நிப்பையா. எனக்கு ஃபோட்டோக்கு போஸ் வேணும். உத்தரப்பிரதேசத்துல, பீகார்ல, வெஸ்ட் பெங்கால்ல மழையால வந்து மக்கள் தத்தளிச்சு கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்படுறாங்க. ஒரு பெரிய பிரிட்ஜே உடைஞ்சு விழுது எங்க குஜராத்ல. தலைவன் வந்து அடிக்க ட்ரம்ஸ் அடிச்சிருக்கான். அங்கன்னு பாத்தீங்களா இல்லையா? ட்ரம்ஸ் ஆமாமா. அடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கேரக்டர். அதனால இந்துத்துவ அஜெண்டா நிறைவேற்ற முடியவில்லை. அதுக்கு என்ன மோடி பதில் சொல்றாரு? நான் வந்து ஆர்டிகிள் 370 நான் அமல்படுத்தவில்லையா? நான் ராமர் கோயிலை கட்டவில்லையா? இஸ்லாமியர்களுக்கு எதிராக முத்தலாக் தடை சட்டம், சிஏஏ, என்ஆர்சி எல்லாம் நான் கொண்டு வரலையா? காமல் யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு வந்து நான் இப்ப வந்து எல்லா பவுண்டேஷனை போடவில்லையான்னு கேட்கிறேன். அப்ப இப்படிப்பட்ட கேள்விகளை கொடுக்கும் போது ஆர்எஸ்எஸ்ல பதில் இல்ல. முழு அஜெண்டா நீங்க 100 வருஷம் பிரயாணம் பயணிச்சீங்க. இப்ப 10 வருஷத்துல என்னுடைய ஆட்சி எப்படி இருக்கு பாத்தீங்களா இல்லையா? நான் எல்லாத்தையுமே அமல்படுத்துறேனா இல்லையா? நீங்க ஏன் அவசரப்படுறீங்கங்கிறாரு. ஆனா ஆர்எஸ்எஸ்க்கு இவங்க தான் அவசரப்பட்டு வேலை செய்றாங்க. இவங்க ஆர்எஸ்எஸ் வேர்ல வந்து ஆசிட ஊத்துறாங்க. நம்ம நீண்ட கால திட்டத்த போட்டு 200 வருஷத்துல நம்ம இப்போ இந்துத்துவான்னு போட்டிருக்கோம். இவங்க தான் அவசரப்பட்டு குண்டக மண்டக செஞ்சு பொருளாதாரத்தினுடைய போய் தன்னுடைய குஜராத்திங்கிற சின்ன வட்டத்துல நின்னு கார்ப்பரேட்டுக்குள்ள போய் சரண்டர் ஆகி பொருளாதாரத்தை தேடக்கூடிய அளவுக்கு செல்வ செழிப்புல வந்து உழண்டு கொண்டு கற்பக காலனை வந்து தின்று கொண்டு 20 லட்சம் ரூபாய்க்கு கோட்டையும் சூட்டையும் போட்டுட்டு நிப்பாங்க. இது ஆர்எஸ்எஸ் அஜெண்டா கிடையாது. வாஜ்பாயும் ஆர்எஸ்எஸ் உடைய ஃபுல் டைமர் தான். அவர் எப்படியா பிரதமரா இருந்தாரு? சாதாரண சட்டை தான் போட்டுட்டு இருந்தாரு. மோடிஜி அப்படி இல்லையா? தனி பிளைட்ல பறக்குறாரு. 3 லட்சம் ரூபாய்க்கு கற்பக காலன் ஒரு தடவை சாப்பிடுறதுக்கு அப்படி சாப்பிடுறாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இது ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாக்கு எதிராக வரும். ஆர்எஸ்எஸ் வந்து இப்படி என்ன செய்யல, வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்தி தான் என்ன செய்யணும், கொண்டு வரணுங்கிறது அவங்க திட்டம். இதுல பார்த்தோம்னா, காங்கிரஸ் தான் லாபி பண்ற மாரியான ஒரு கருத்து வருது. இத எப்படி சார் பார்க்கலாம்? எதை எடுத்தாலும் காங்கிரஸ் தானாங்க. ஜெயராம் ரமேஷ் ஒரு ட்விட்டர் பதவி போட்டிருக்காரு. இப்படி வந்து மோகன் பாகவத் மோடிஜிக்கு எதிராக தான் கருத்து சொல்றாரு அப்படிங்கிற ரீதியில ஒரு கருத்தை பதிவிட்டு இருக்காரு. அப்ப இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? நான் மோடியை குறித்து சொன்னல 75 வயசு இருந்தா ரிட்டையர்ட் ஆக சொன்னது உண்மைதான். அது மோடிக்கு பொருந்தாது. ஏன்னா மோடி ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நான் வந்து அப்படியே ஸ்பிரிச்சுவல் பாடின்னு சொல்லியிருக்காரு. நான் அப்படியே வந்து இறங்கினவன். நம்மள மாதிரி சாதாரண மனிதன் இல்லை. அவர் மகான் என்று சொல்லிவிட்டாரு ஏற்கனவே. தேர்தல் பிரச்சாரத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. நான் அவதாரம் அப்படின்லாம் சொன்னாரு. அதாவது அவதார புருஷராக இருக்கக்கூடிய மோடிஜிக்கு இது பொருந்தாது. மத்தவங்களுக்கு தான் பொருந்துன்னு சொன்னாரா? சொல்லல மோகன் பகவத். வேற யாரும் ஆமாமா. மறுக்கல. ஓப்பனா ம், தானே ம். சொல்றாரு மோகன் பகவத். அப்ப மோடி சேர்த்தானே பொருந்தும். அதைத்தான் ஜெயராம் ம். ரமேஷ் ட்வீட் பண்ணியிருக்காரு. உடனடியா பாத்தீங்கன்னா நம்ம நம்ம ஊர் ஹிந்துல எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ், நேஷனல் பத்திரிகைலாம் பாத்தீங்களா? காங்கிரஸ் வந்து என்ன செய்யுது? இதுல வந்து லாபி பண்றாங்க. காங்கிரஸ் இதை பிரச்சனையாக்குது. எப்ப காங்கிரஸ் எங்க பிரச்சனையாக்குது? எதை எடுத்தாலும் ஜவஹர்லால் நேரு தான் சொல்லுவீங்க. இப்ப இதையும் சேர்த்து சொல்லுங்க. மோகன் பாகவத் பேசுனதுக்கும் ஜவஹர்லால் நேரு தான் காரணம். எதை எடுத்தாலும் காங்கிரஸ் தான். அதனால இது காங்கிரஸ்ல லாபி பண்ணவில்லை. இதுல ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய சட்டம் தான் இது. அந்த அடிப்படையில தான் அத்வானி வந்து ராஜினாமா பண்ணிட்டு போனாரு. அது அடிப்படையில தான் முரளி மனோகர் சிங் போனாரு. அது அடிப்படையில தான் அசோக் சிங்கால் வந்து விலகி சென்றாரு. இது போன்ற சீனியர்கள் எல்லாம் விலகி சென்றதுக்கு காரணம் இப்படித்தான். அதே ரூல்ஸ் தான் மோடிக்கு பொருந்தும். மோடியை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பட்டவரா இல்லையா என்பதில் இந்த பிரச்சனையில தெளிவுபடுத்தப்படும். அவர் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பட மாட்டேன். இல்ல நான் பிடிச்ச கோயில் நீனே என்னை கட்டுப்படுத்துறது நான் தான் பாஸ் அப்படின்னு மோடி சொன்னாருன்னா, இனி ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் நேரடியான ஃபைட் வரத நீங்க என்ன செய்யலாம்? நேரடியா பார்க்கலாம். ஏன்னா ஆர்எஸ்எஸ் கட்டமைப்பு அப்படிதான் இருக்குது. நன்றி சார். நன்றி.